கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லலாம். இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவம் நீதிமொழி புஸ்தகம் 21:31 சொல்லுகிறது, குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன், தோத்திரம். அப்போ ஜெயம் கர்த்தரால் வரும். ஏன்னா கர்த்தர் ஜெயிக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், வெளிப்படுத்தல் 21:7 சொல்லுகிறது, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 21:7, அதாவது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுக்கிடுவான்? சுதந்தரித்து கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறன்னு பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. அப்போ ஜெயிக்கிறவனுக்கு தான் ஜெயம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு சிங்காசனம். ஆமேன், அல்லேலூயா. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன செய்வான்? சுதந்தரித்து கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு சிங்காசனம், ஆளுகை, அதிகாரம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமேன், அல்லேலூயா. அப்போனா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஆமேன், அவர் ஜெயித்தார். இயேசு ஜெயித்தாரே, ஜெயிக்கலையா? ஜெயித்தார். அப்போ நம்மளை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். நம்மளை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். கர்த்தர் அதை நமக்கு விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கு ஜெயம் பெற்ற மணவாட்டி என்கிற ஸ்தோத்திரம் தலைப்பில் தான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நியாயாதிபதி புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 12வது வசனம் 13வது வசனத்தை ஸ்தோத்திரம் போடு பார்க்கலாம். நியாயாதிபதி புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 12, 13 ஸ்தோத்திரம். அப்பொழுது காலேப் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை நான் என்ன செய்வேன்? விவாகம் பண்ணி கொடுப்பேன். 13வது வசனம், அப்பொழுது காலேப்பினுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்தேனியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். இப்போ இந்த இடத்துல காலேப் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியம் சொல்லுகிறார் என்றால், என் குமாரத்தியை திருமணம் செய்கிறவன், என் குமாரத்தியை திருமணம் செய்கிறவன் யார் என்றால் ஜெயிக்கிறவனாக இருக்கணும். ஆமேன், யாரா இருக்கணும்? ஜெயிக்கிறவனா இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், பாவத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், பிசாசத்தை ஜெயித்தார். இப்போ ஜெயித்தவருக்கு ஜெயமுள்ள மணவாட்டி வேணும். அவர் ஜெயித்த மணவாளன். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல காலேப்பு என்ன சொல்லுகிறார்னா, என்னுடைய மகளை திருமணம் செய்கிறவன் தோக்கிறவனா இருக்கக்கூடாது, இழந்துருவான் எல்லாத்தையும். ஆமேன், அல்லேலூயா. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கை எடுக்கும் பொழுது அந்த பிள்ளை நல்ல பிள்ளை இல்லைடா அப்படின்னு சொன்னால் திருமணம் பண்ணி வைப்பீங்களா? எப்படி பார்ப்பீங்க? அப்படி தானே? பணம், நகை, பொண்ணு, பொருள்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும், இருந்தாலும் அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை அப்படிங்கிறத பார்ப்பீங்க. அது சமூகத்தால் தள்ளப்பட்ட பிள்ளையாக இருந்தால் அதை தூக்கி எடுத்துக்கொண்டா வைப்பீங்க. தோத்திரம். ஆனால் இவன் சொல்லுகிறான், ஜெயிக்கிற ஒரு மகனைத்தான் என் மகளுக்கு நான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்று அவன் வாக்கு கொடுக்கிறான்னு பார்க்கிறோம். ஆகவே ஒத்தேனியேல் என்கிற ஒரு மனிதர் என்ன பண்ணுகிறார் என்றால், அவர் சொன்ன அந்த யுத்தத்திலே அவர் ஜெயத்தை எடுக்கிறார்னு பார்க்கிறோம். அப்போ ஜெயிச்சிட்டார். அப்போ ஜெயிச்ச உடனேயே அடுத்த வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது அப்படி என்றால், அவர் சொன்னபடியே தனது குமாரத்தியை என்ன செய்தார்? ஜெயித்த ஒத்தேனியேலுக்கு அவர் திருமணம் செய்து வைத்தார். ஆமேன், அல்லேலூயா. நீங்க மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தவர். மணவாட்டி நம்ம உலகத்தை ஜெயிச்சிருக்கணும், பாவத்தை ஜெயிச்சிருக்கணும், எல்லாத்தையும் ஜெயித்தாத்தான் அவருக்கு மனவாட்டியாக இருக்க மாட்டோம்.
தோக்கிறவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க, ஜெயிக்கிறவங்க எங்க வருவாங்க? பரலோகம் வருவாங்க. அதான் வெளிப்படுத்தல் 2:11 சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ரெண்டாம் அந்த போடுமா அந்த வசனத்தை சொல்லப்படுற காதல், ஜெயம் கொள்ளுகிறவன் ரெண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. அப்ப நரகத்துக்கு போறவங்க யாரு அப்படின்னா தோல்வி அடைந்தவர்கள். நரகத்துக்கு போறது யாரு? தோல்வி அடைந்தவர்கள். பரலோகத்துக்கு போறது யாரு? ஜெயம் எடுத்தவர்கள், தங்கள் வாழ்க்கையில் ஜெயம் எடுத்தவர்கள். பரலோகம் ஜெயம் நிறைஞ்ச இடம், தோல்வி அடைஞ்ச இடம் அல்ல. நரகம்தான் தோல்வி அடைஞ்ச இடம். அப்போ நரகம் தோல்வி அடைஞ்ச யுத்தத்துல வலு சர்ப்பம் தோக்குறான், அந்தி கிறிஸ்து தோக்குறான், கள்ளத்திற்கு தோற்கிறான். எங்க போறானுவ? நரகத்துக்கு போறாங்கன்னு பாய்க்கிறோம். ஆமென். யுத்தத்துல ஜெயிக்கிற இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருக்கான்னு பாய்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்துல நம்ம ஜெயித்தாதான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் நம்ம மாற முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இதுல ஒரு வார்த்தை என்ன வருகிறது என்றால், ஜெயித்தவனுக்குத்தான் அவ காலேப்பின் மகா மணவாட்டியாய் மணவாளனுக்கு போறான்னு பாய்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஜெயித்தாரா தோத்தாரா? ஜெயிச்சிட்டாரு. இப்போ ஒத்தனையில் தோத்தாரா ஜெயிச்சாரா? ஜெயிச்சதுனாலதான் மணவாட்டி அவனுக்கு மனைவியாய் மாறுகிறான்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க தோத்தியனா எழுதி வச்சுக்காங்க. அதான் வெளிப்படுத்தல் 2:11 சொல்றேன். வெளிப்படுத்தல் எடுத்து பாருங்க. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு சிங்காசனம், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னா, எல்லாம் ஜெயங்கொள்ளுகிறவன். அப்ப பரலோகத்துக்கு அங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீ ஜெயித்திருக்க வேண்டும், இந்த உலகத்தை ஜெயித்திருக்க வேண்டும். ஜெயிக்காதவன் பரலோகம் வர மாட்டான். ஜெயித்தவர் அங்க இருக்கிறார், ஜெய கிறிஸ்து அங்க இருக்கிறார். ஒரு ஜெய வீரனுக்கு ஒரு தோத்து போன ஒரு மனுஷிய திருமணம் கட்டி வைப்பாங்களா? என்னம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க? மாட்டாங்களா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க. ஆனா இன்னொரு காரியத்தை சொல்லி திரும்ப நான் உள்ள போறேன். இன்னொரு ஆளும் அப்படி சொல்றாரு பாருங்க. எனக்கு அது சிந்திச்ச பிறகு அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியும். சவுல் பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 25, 26, 27 இந்த வசனத்தை போடுங்க பார்க்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 25, 26, 27. இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து, இல்லைங்க, அவனை மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். 26. அப்போது தாவீது பார்த்து இந்த சாத்தானை கொன்று, ஆமா பாருங்க, அவன் சொல்ற பிறகு இந்த சாத்தானை ஜெயித்து எனக்கு நீ கூட சொல்லல, இந்த சாத்தானை ஜெயித்த எனக்கு என்னன்னு கூட அவன் கேட்கல, கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அடுத்த வசனம். அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று. அல்லேலூயா. இப்ப யுத்தத்துல ஒரு யுத்தம் வந்து நிக்க உங்களுக்கு தெரிஞ்சோம். இந்த யுத்தம் சவுல், பெலிஸ்தியன், தாவீது, இது சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு கூட இந்த யுத்தத்தை குறித்து தெரியும். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, காலேப் சொன்னார், என்ன செஞ்சாரு? ஜெயித்தார், கொடுத்தார். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா,
இந்த சாத்தானை, இந்த கோலியாத்தை இந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறவனுக்கு என்ன செய்யணும்? அந்த ராஜாவினுடைய குமாரத்தியை என்ன செய்யணும்? திருமணம் செய்து கொடுக்கப்படும். சொல்லப்பட்டபடியே நீங்க 50, 51 அந்த வசனத்தெல்லாம் திரும்ப படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் என்ன செஞ்சிட்டான்? கொன்றுட்டான். கொன்று எடுத்து அந்த வசனத்தை கடைசி பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு முன்பாக ஜெய கம்பீரனாய் வெற்றி பெற்றவனா நின்னான். சவுலுக்கு முன்பாக எப்படி நின்னா? வெற்றி பெற்றவனா நின்னான். அவன் கேட்கறான், அப்னேர்ட்ட கேட்கறான், எனக்கு தெரியாதுங்க. புரியுதுங்களா? சவுல் முன்ன தோத்தவனா நிக்கல. சவுலுக்கு முன்ன அவன் எப்படி நிக்கிறான்? ஜெயித்தவனா நிக்கிறான், வெற்றி பெற்றவனா நிக்கிறான். அல்லேலூயா. அப்ப சவுல் என்ன செய்யணும்? மகளை என்ன செய்யணும்? கொடுத்தானா? இல்ல. நீங்க 1 சாமுவேல் 18வது அதிகாரத்துல 18, 19 படிங்க. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதுக்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம் என்றான். சவுலின் குமார்த்தியாகிய மோரேப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகலாயத்தியனாகிய ஆதேரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். அல்லேலூயா. இந்த சவுலை ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ராஜாவாக நான் என்ன செய்வேன்? மாற்றுவேன் இஸ்ரவேலுக்கு. ஆண்டவர் மாத்தினாரா இல்லையா? மாற்றினார் அல்லவா? ஆமென். இப்போ சவுல் சொல்றான், இவனை கொன்றவனுக்கு என் மகளை கொடுப்பேன். ஆமென். தாவீது சொன்னபடி செஞ்சானா இல்லையா? இப்ப இந்த விஷயத்துல தோத்தது யாருன்னா தாவீது அல்ல, சவுல். ஆமென். தோத்தது யாரு? சவுல் தான் தோத்துட்டான். அவன் நினைக்கான் என் பிள்ளைய கொடுக்காம என்ன வந்து கொடுத்துட்டான் அப்படின்ட்டு. இல்ல, அதான் நீங்க மீதி படிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் ராஜாவாக மாற்றதுக்கு மனஸ்தாபப்படுறேன், உன்னை நீக்கிட்டு உன்னை பாக்கிலும் நல்ல தோழனாக்கி தாவீதுக்கு அதை கொடுத்துட்டேன். நீ தோத்துட்டாப்பா, உன் சிங்காசனம் எங்க போச்சுது? தாவீதுட்ட வந்துட்ட. கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிச்சவனுக்கு கர்த்தரால் வரும். ஆமென். உலகம் அப்படி செய்யும். அல்லேலூயா. சோத்திரம். சில மாமனார் மாமியார் சொன்னபடி கரெக்டா இருப்பாங்க. சில மாமனார் மாமியார் என்ன செய்வாங்க? ஆணையை காட்டி பூனையை காட்டி ஏமாத்துகிறவரும் உலகத்துல இருக்காங்களா இல்லையா? சவுல மாதிரியும் மாமனார் இருக்காங்க. ஆனா ஒரிஜினல் காலேப்ங்கிற மாமனாரும் இருக்காங்க. கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம உலக பிரகாரம் சொல்லிட்டு எத்தனை பேர் ஏமாத்துறாங்களா இல்லையா? அவங்க தோல்வி அடைந்த மாமா. ஆமென். வெற்றி அடைந்த மாமானா காலேப்பு தான். அல்லேலூயா. வெற்றி அடைந்த மாமா யாரு? காலேப்பு தான் பார்க்கிறோம். இந்த இடத்துல தாவீது தோற்கல. யாரு தோத்துட்டா தெரியுமா? சவுல் தான் தோத்து போயிட்டான். தோத்ததுனாலதான் அவன் என்ன செய்யறான்? சவுல் தான் ஏமாந்துட்டான். சவுல் தான் ஏமாந்துட்டான். இவன் நினைக்க அவனை இல்ல, நீங்க யாரை ஏமாத்துறீங்களோ நீங்க தான் ஏமாத்துட்டீங்க, நீங்க தான் தோத்து போயிட்டீங்க. அல்லேலூயா. என்னைக்கு சொன்ன சொல் மாறக்கூடாது. ஆமென். நம்ம ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணர் உண்மை அப்படி செய்யறாரா இல்லையா? அவருடைய நாமத்தை வச்சுக்கிட்டு என்ன பொய் பித்தலாட்டம் ஏமாத்து. ஆமென். ஒரு கல்யாணத்தை 1000 போய் அவன் சொல்லுவான், உள்ளதை உள்ளபடி சொல்லி உள்ளதை உள்ளபடி நீயும் ஜெயிப்பான், பிள்ளையும் ஜெயிப்பா, பரலோகம் போவீங்க. அல்லேலூயா. சவுல மாதிரி நம்ம என்ன வந்துட்டீங்கன்னா நீங்க தோத்துட்டீங்க, நீங்க பரலோகம் வர மாட்டீர்கள். ஆமென். கடைசியில பாருங்க, சிங்காசனத்துல இருக்க வேண்டிய ஈட்டி மேல இருந்து செத்தான். கர்த்தர் அவனை கைவிட்டாரா இல்லையா? கைவிட்டார். ஆமா, கர்த்தர் கைவிட்டுட்டார்னா எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. இன்னொரு இடம் தான் போக முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும். என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். காலேப்பு பாருங்க, யோசுவா 15வது அதிகாரத்துல யோசுவாட்ட கேட்டுட்டு யுத்தத்துக்கு போறான். காலேப்பு போய் அந்த அரக்கர்களை ஜெயித்து ஜெய வீரனா வாரான். அப்போ நான் ஜெயித்துட்டேன், ஜெய வீரன். எனக்கு வரக்கூடிய மருமகனும் ஜெயிக்கிறவன் ஜெய வீரன். அதனாலதான் அவன் சொல்றான், என்ன சொல்றான்? ஜெயிக்கிறவனுக்கு என்னுடைய மனவாட்டியாக்கிய மகள் அப்படிங்கிறான். ஆமென். அல்லேலூயா.
அவன் ஜெயித்தான். என்ன செஞ்சிட்டான்? கொடுத்தானா இல்லையா? கொடுத்துட்டான். அப்ப சிங்காசனம் அவனத்துல போயிட்டு பாய்க்கிறோம். நீங்க நியாயாதிபதி புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 7, 8, 9, 10, 11 வாசிக்க நேரம் இல்லை. அதுல பாருங்க, இஸ்ரவேலை ஒத்தேனியேல் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாரா தெரியுமா? 40 வருஷம் ஆட்சி செஞ்சாராம். ஆளுகை. ஜெயிச்சவனுக்கு என்ன போச்சுது? சிங்காசனம் போச்சுது. ஆமே. அப்ப நீயும் ஜெயித்தியனா கர்த்தரோ ஆண்டவர் சொல்றாரு. வெளிப்படுத்தல் 3:21 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:21 வாசிங்க. இதை திரும்பி திரும்ப நான் வாரேன். வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுங்கம்மா. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல தோக்கிற எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருளி செய்வேன். நீங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. நான் தோக்கிற எவனுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அல்ல, எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் ஜெயிச்சதுனால எனக்கு பிதா எதை வச்சிருக்காரு? சிங்காசனம். ஆமா. அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தின் மேல் என்னோடு கூட உட்கார்ந்திருக்கும்படி அருளி செய்வேன். அல்லேலூயா. இப்ப காலேப் ஜெயம் பண்ணி அந்த நாட்டுக்கு அதிபதியா மாறிட்டாரு. இப்ப ஒத்தனியேல் வாராரு. ஜெயிச்சாரா இல்லையா? ஜெயிச்சதுனால நியாயாதிபதி 3வது அதிகாரத்துல 7, 8, 9, 10, 11 பாருங்க. இஸ்ரவேலை ஆண்டார். 40 வருஷம் ஆண்டார். தேசம் அமைதியும் சமாதானமும் நிறைந்திருந்தது. ஆமென். ஆனா தோத்தது தாவீது தோற்கல, தோத்தது சவுல். அந்த தேசத்துல அமைதி இல்ல, அவனுக்குள்ள அமைதி இல்ல, அவன் எரிச்சல். ஆண்டவர் விலகிட்டார், கர்த்தர் விலகிட்டார். சிங்காசனம் எழுத்தின்படி வச்சுக்கிட்டு இருந்தான். அவ்வளவுதான். தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. தோத்திரம். அப்போ தோத்தா ஆளுக போயிரும். தோத்தா என்ன செஞ்சிடும்? ஆளுக போயிரும். இன்னைக்கு நம்ம நாட்டிலே பாருங்க, 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பிரதமர் மந்திரி தேர்வு, அப்படிதானே? 5 வருஷத்துக்கு ஒருக்கா முதலமைச்சர். அவங்க தோத்தா திரும்ப போவாங்களா? ஜெயிக்கிறவன் தான் அங்க போறான். ஹலோ, இன்னும் ஒரு மாதிரி இருக்கீங்க. சோத்தவங்களை அங்க வைப்பாங்களா? அவ்வளவுதான். ஜெயிச்சா தான் என்ன செய்யணும்? அங்க போகணும். அந்த சிங்காசனத்துல போய் உட்கார முடியும். அப்ப ஜெயிக்கணும். அப்போ தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்தான்னா, அவன் சொன்னபடியே செய்தான். அப்ப கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்காரு. நீ ஜெயிச்சேனா நான் உனக்கு சிங்காசனம் தருவேன். அப்படித்தானே சொல்றாரு. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு சிங்காசனம். ஆமென். அப்ப என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இயேசு ஜெயித்தார். நானும் என்ன செய்வேன்? ஜெயிக்கணும், ஜெயம் எடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தோத்திட்டேனா நீ எங்க போவா? வெளிப்படுத்தல் 2:11 படி நீ தோத்தா ஜெயித்தா பரலோகம் போவா, தோத்தா எங்க போவா? நரகம் போவா. அதை எழுதி வச்சுட்டாங்க. அப்பனா இங்கேயே என்னால ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியலன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது, ஜெயம் செய்ய முடியாது. அதனாலதான் இங்க என்ன செய்ய, இயேசு மனிதனா பிறந்தார், மனிதனா வாழ்ந்தார், மனிதனாய் வாழ்ந்து பாவத்துக்கு மரித்து மரணத்தை ஜெயித்தார். ஆகவே நம்மளும் என்ன செய்யணும்? பாவத்தை ஜெயிக்கணும். பாவத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். நம்ம எதுக்கும் அடிமையா இருக்க கூடாது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. அப்ப பாவம் செய்கிறவன் பாவம் எதை கொண்டு வரும்? தோல்வியை கொண்டு வரும். ஆமென். ஜெயம் ஆளுகை அதிகாரத்தை கொண்டு வரும். அப்படிதானே? தோத்திரம். அல்லேலூயா. 10ஆம் கிளாஸ் பிள்ளை பாஸ் ஆனாதான் 11க்கு போக முடியும். பாஸ் ஆகட்டா அப்ப என்ன அடுத்த அந்த இது ஆண்ட இழந்துருது. ஆமென். எழுத்தின்படி அப்படி வச்சிருக்கிறான். அப்போ ஆவிக்குரியபடி நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எதுக்கு அடிமையா இருக்க கூடாது? ராஜா யாருக்காவது அடிமையா இருப்பானா? ராஜானா யாருக்காவது அடிமையா இருப்பானாமா? இருக்க மாட்டான். அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்ட நீங்களும் நானும் ராஜாக்கள். ஆமென். அவரு ராஜா, இயேசு ராஜா. அவர் ரத்தத்தால நம்மளை ராஜாவுக்கு மாத்தி இருக்கிறாரு. நம்ம எதுக்கும் அடிமையா இருக்க கூடாது. பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது?
அடிமையா இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள ஒண்ணுக்கு எதுக்கு என்ன செய்யக்கூடாது? அடிமையா இருக்கக்கூடாது. பாவத்தை ஜெயிக்கணும். ஆமென். அதனாலதான் பரிசுத்தம் நமக்கு வேணும். பரிசுத்தம் வேணும். பாவத்தை அவன் இயேசு ஜெயித்தாது போல நம்மளை என்ன ஜெயிக்கணும். ஆமென். ஆமா சோத்திரம். பணத்தை ஜெயிக்கணும். எதுவும் நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது. சோத்திரம். வெள்ளி பொண்ணு யூதாசு கூட விழுந்துட்டான்னு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? நம்ம எதுக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. எல்லாம் நமக்கு அடிமையா இருக்கும். ஆமென். நம்ம ஆளு எவன் ஆளுறானோ அவனுக்கு கீழே அடிமையா இருக்கு. அப்ப நீ பாவம் ஆண்டா, நீ பாவத்துக்கு அடிமையா இருப்பா, தோத்துருவா. பாவத்தின் சம்பளம் மரணம், நரகம் தான் போகும். ஜெயம் எடுத்தது எல்லாம் பரலோகம் போகும். அல்லேலூயா. செல்போனுக்கு அடிமை. செல்போனுக்கு அடிமையா இருக்கியே, அடிமையா இருக்கிய செல்போன். நீ அடிமை. நீ செல்போனுக்கு அடிமையா, செல்போனுக்கு நீ அடிமையா? யோசித்து பாருங்க. செல்போன் இல்லாம இருக்க முடியல இன்னைக்கு. பைபிளை எவ்வளவு நேரம் உங்க கையில் அடிக்கீங்க? செல்போன்ல இருக்க வாஞ்சை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறதா? உனக்கு ஜெயத்தை தருகிற, வெற்றியை தருகிற, உன்னை மணவாளனை போல மாற்றி கொண்டு போகிற இந்த பைபிளை எடுத்து வாசிக்கிற நேரம் எவ்வளவு இருக்கிறது? ஆனா கையில எப்பவும் என்ன இருக்கு? உன்னை தோற்கடிக்கிற செல்போன் கையில இருக்கிறது. உன்னை ஜெயிக்க வைக்கிற பைபிள் கையில எவ்வளவு நேரம் இருக்கு? எவ்வளவு நேரம் இருக்குது? எவ்வளவு நேரம் பைபிள் படிக்க கொடுக்கீங்க? செல்போனுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கீங்க? செல்போனை நானும் யூஸ் பண்றேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நாட்டு நடப்பு என்ன நடக்கிறத மட்டும் பார்க்கிறேன். மிச்சத்தை எல்லாம் லாக் போடுறேன். ஆமே. அது என்ன டிஸ்டர்ப் பண்ணி என்ன தோக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடும். ஏன்னா தோக்கடிக்கிற சாத்தான் உள்ள இருக்கிறான். இதுல சாத்தான் இல்ல, ஜெயித்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பைபிள் படிக்கிறேன்னு செல்போன் எடுக்காத, உடைச்சு போடும். உடைச்சு பைபிளை பரிசுத்த வேதாகமத்துல படி. எல்லாம் செல்லு, அதை கொண்டு வராத. அந்த செல்லை ஓபன் பண்ணாத. அதை தூக்கி வீட்டில் போட்டு வா. பைபிளை தூக்கிட்டு வா. அதுல எல்லா அசுடு இருக்கு. அழுக்கு நிறைஞ்ச இடம் செல்போன். எல்லா அழுக்கு. அதை பார்த்து பார்த்து நீ அழுக்காகிறா. இந்த பரிசுத்த வேதாகமம் உன்னை என்ன செய்யும்? உன் அழுக்க நீக்கி உன்னை என்ன செய்யும்? சுத்தப்படுத்தும். சுத்தப்படுத்தும். சுத்தமா இருக்கிறவன் என்ன சுத்தமா, அழுக்கா இருக்கிறவன் என்ன அழுக்கா போ செல்போன் எடுத்துக்கிட்டு. அப்படித்தான் பைபிள் முடிக்கிறதுன்னு பார்க்கிறோம். உன்னை சுத்தமாகணும்னா இந்த பைபிள் எடுத்து படி. இதையே இதயத்தோட ஒட்டிக்கொள், தைத்துக்கொள். எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சீக்கிரம் கண்ணு கெட்டு போயிடும். யாரெல்லாம் நிறைய நேரம் செல்போன் கண்ணு கெட்டு போயிடும். பைபிளை பாரு, கண்ணில் நல்ல வெளிச்சம் வரும், நல்ல பார்வை கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இதுக்கு மட்டும் கண் அப்படியே இருக்கு. அப்பப்போ திறந்து திறந்து முழிக்கணுமா? இது டாக்டர் கண் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா செல்போன் என்ன செய்யாது? கண்ணை மூடி முடிக்க விடாது. அடிமை. செல்போன் அடிமை. செல்லை எடுத்தாச்சுன்னா செல்லுக்கு அடிமை. நீ எப்படி ஜெயிக்க முடியும்? சாத்தான் போட்டு மிதிச்சு உன்னை அங்க கெட்டிடுவான். எது இருந்தாலும் என்னால் இருக்க முடியாது. சாப்பாடு வேண்டாம், எதுதான் வேணும்? இன்னைக்கு பச்சை பிள்ளைகிட்ட கூட என்ன செய்யறாங்க? பால் கொடுத்தா வேண்டாங்குது, செல்போனை கேட்குது. ஆமே. அல்லேலூயா. ஜெயிக்கணுங்க. ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, ஈசாக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நான் வேகமா முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அப்ப ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் சொல்றான், கானான் பாவத்துக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை, அங்க பெண் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஏன் தேசத்துக்கு போ. எங்க போ? ஏன் தேசத்துக்கு போ. தோத்திரம். என்ன சொல்றான்? அவன் தேசன்னு சொல்ற என்ன தெரியுமா? கையில் ஒருத்தர் அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தேசன்னு சொல்லும் போது நான் பார்த்தேன், அவங்க கர்த்தரை அறிந்தவர்கள். 2 வசனத்தை வச்சு நான் உறுதிப்படுத்துறேன். முதல்ல சொல்றான், அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நீர் கர்த்தரால். அப்ப கர்த்தர் அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா? தெரியுதுல. அடுத்தால சொல்றாங்க 50ஆம் வசனம் 24 50ல சொல்றாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. யாரால் வந்தது? கர்த்தரால். யார சொல்றாங்க? யார சொல்றாங்க?
கர்த்தரை சொல்றாங்க. இப்ப அவன் ஆபிரகாம் என்ன சொல்றான்னா, ஏன் தேசத்துக்கு போ, ஏன் தெய்வத்தை அறிஞ்ச ஜனம் அங்க இருக்குது, அவங்க கிட்ட போ. இந்த கானான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத இங்க வேண்டாம், இவங்க தோத்து போனவங்க, அடிமை, கானான் அடிமை, அடிமை கிட்ட போவாதா, பெண் எடுக்காதா. அல்லேலூயா. என்ன பாவம் இருந்தாலும் சரி, என்ன சாபம் இருந்தாலும் சரி, பணம் இருக்கா, பதவி இருக்கா, பெரிய வீடு இருக்கா, பாதாளம் போனாலும் பரவாயில்ல, பிள்ளைய கொண்டு தள்ளி விட்டுருவாங்க. அல்லேலூயா. தோத்து போ, அந்தால கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக ஜெயிக்கணுங்க, ஜெயிக்கணும். அவன் சொல்றான் பாருங்க, அவன் அவன் ஆபிரகாம் மட்டும் வெள்ளி பணத்தெல்லாம் தள்ளி போடுறான்னு பாய்க்கும். அவன் சொல்றான், என் ஆணைக்கு என்ன செய்யணும், அந்த பெண் வராட்டா மட்டும் என்ன செய்யக்கூடாது, என் ஆணைக்கு நீங்கிருப்பா, இல்லன்னா என் ஆணைக்கு நீ தப்ப முடியாது சொல்லி தான் அவன் அனுப்புறான். 10ஆம் வசனத்துல என்ன செய்யறான், வந்து நிக்கிறான், வந்து நின்று என்ன செய்யறான், ஜெபம் பண்றான். 10 போடுமா, டக்குன்னு போடுமா. அந்த வெரி குட். ஊழியக்காரன் தன் எஜமானுடைய 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகல பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நகோருடைய ஊரில் சேர்ந்தான். அந்த அவர் சொன்ன ஊருக்கு வந்துட்டார். புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டிலே தண்ணீர் மலை ஸ்திரீகள் புறப்பட்டு வர, சாயங்கால வேளையில ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. நில்லுங்க. இப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு டெஸ்ட வைக்கான். இது அவன் 2 முறை சொல்றான். என்ன சொல்றான்னா, ஆண்டவரே, அந்த காலத்துல பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தண்ணி எடுக்கிறதுக்கு எங்க போவாங்க, ஊருக்கு வெளியே ஒரு கிணறு கிடக்கும், அந்த காலத்துல போய் தண்ணி எடுக்க பெண்கள் போவாங்க, போய் எடுத்துட்டு வருவாங்க. அப்பதான் நின்று ஜெபம் பண்றான், பெண்கள் வரத்துல ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான் அப்படின்னா, என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் என காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முன்கொள்ள புறப்பட்டு வருவார்கள், நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவ்வளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாவுக்கு நியமித்தவளா இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தரும் என்றான். சரி, இப்படி சொல்லி சௌமணி முடிக்கும் போது யார் வரா, இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோளின் மேல் வைத்து, அப்படியே இருக்கட்டும், 15ஆம் வசனம் இருக்கட்டும். இப்போ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய, இந்த வசனத்தை நல்லா வச்சுக்காங்க. ஆபிரகாமுடைய சகோதரனாகிய ஆபிரகாமுடைய சகோதரன் யாரு, நாகோர். நாகோர் மனைவி யாரு, மில்காள். அவள் குமாரன் யாரு, பெத்துவேல். பெத்துவேலுக்கு பிறந்த பிள்ளை யாரு, ரெபேக்காள். இப்போ ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை வாங்க. மணவாளன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், கல்வாரிக்கு போனார், மரித்தார், உயிரோடு எழும்பினது போல ஈசாக்கு நினைச்சாரு, எந்த மலைக்கு போறாரு, மோரியா மலைக்கு போறாரு. அங்க அவரை பழி செலுத்த போறாங்க. கர்த்தர் அங்க ஒரு கிடா பழி செலுத்தப்பட்டு அவர் திரும்பி வரும்போது இந்த இவளுக்கு இப்பந்தான் ரெபேக்காள் பிறந்தான்னு சொல்லி அந்த வசனம் இருக்கு பாருங்க, வாசிக்க. காரியங்கள் நடந்த எந்த காரியங்கள், ஈசாக்கு போய் பழி செலுத்தி திரும்பி வரும் பொழுது, புரியுதுங்களா? இப்ப இந்த செய்தி அனுப்பப்படுது பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமினிடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றால். நாகோர்னா யாரு, ஆபிரகாமுடைய சகோதரன். ஆபிரகாம் சகோதரன் யார பத்தா, பெத்துவேல் தான் யார பெற்று எடுக்கா, ரெபேக்காளை பெற்று எடுக்காங்க. அதை தான் நான் நிக்க வச்சு இங்க வந்தேன்னு பார்க்கிறோம். இவர் திரும்பி வரும்போது தான் யார் பிறக்கா, ரெபேக்காள். இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி மலையில மரிச்சு உயிரோட எழும்பும் போதுதான் சபையாகிய மனவாட்டி அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பிறந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப இங்க வந்துருங்க. இப்ப ஈசாக்கு இருக்காரு, அவர் தேவை போயிட்டான்னு பாய்க்கிறோம். இப்ப என்ன சொன்னபடியே அவ என்ன பண்றாருன்னா, குடியும் உமக்கும் தண்ணி தருவேன், உம்முடைய ஒட்டகத்துக்கு நினைச்சுவேன்
தண்ணீர். ஒரு ஒட்டகம் 125 குடம் தண்ணி குடிக்குமா? எத்தனை குடம்? 120. 10 குடம் என்னாச்சு? 10 ஒட்டகம்னா எத்தனை குடம் ஆச்சுமா? கொஞ்சம் கணக்கு போடுங்க. சரி, நம்ம ஊர் பொண்ணுகிட்ட கொஞ்சம் செஞ்சு கேட்பாங்களா? அந்த பைப்புல இருந்து ஒரு 2 குடம் தண்ணி எடுத்துவான்னு கேளுங்களாம். குடத்தை தூக்கி அடிச்சு போட்டு போயிடுவோம். அல்லேலூயா. அப்போ ரெபேக்காள் என்ன சொல்ற? உமக்கும் தருவேன் சொன்னதோடு அல்ல, உம் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன் என்று சொன்னதோடு அல்ல, வேகமா போய் அவனுக்கும் கொடுத்தா ஒட்டகத்துக்கும் வார்த்து முடிச்சு எல்லாம் பிற்பாடுதான் அவன் வந்து நீ என்ன விசாரிக்கிறான். விசாரிக்கும் போது நான் பெத்துவேல் மகா ரெபேக்காள் அந்த காரியத்தை சொல்றா. இவன் என்ன செய்யறான்? வரதட்சணையாக எனத்தை கொடுக்க. அந்த காலத்தெல்லாம் வரதட்சணை யாருக்கு யாரு கொடுத்தா தெரியுமா? பொண்ணு வேணும்னா என்ன செய்யணும்? வரதட்சணை, காப்பு, காதணி, வளையல் எல்லாம் யார் கொடுக்கா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கொடுக்கப்பட்டன்னு பாய்க்கிறோம். அந்த காலத்தெல்லாம் பொண்ணு கெட்டணும்னா என்ன செய்வாங்களா தெரியுமா? பெரிய உரல் கல், உருண்டை கல்லெல்லாம் கொண்டு வைப்பாங்களாம். இந்த கல்லை தூக்குறவன் தான் கல்யாணம். இந்த காலத்துல வச்சா ஒரு பயிலும் கல்யாணம் நடக்காது. போ, என்னம்மா வரதட்சணை பேசுறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு இதை வைங்க, இதை தூக்கட்டும், நான் இவ்வளவு பணம் நகை கொடுக்கன்னு சொல்லட்டும். அவன் போய் தூக்கட்டும் பார்க்கலாம். அவன் தூக்குமுன்னா கீழே விழுந்து செத்து போவான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் பாருங்க, ஆதியாகமம் 24வது அதிகாரத்தை 40ல இருந்து 48 வரை நடந்ததை வந்து அவங்க தாய் தப்பட்ட எலியேசர் சொல்றாரு. எலியேசர் என்ன செய்றாரு? சொல்லுறாரு. சொல்லிலாம் முடிச்சு எடுத்துட்டு கடைசியில் அவங்களும் ரைட் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆதியாகமம் 24:58 பார்க்காங்க. நாங்க நலம் போலன்னு சொல்ல முடியாது, வாழ போற பெண்ணு கிட்ட கேளுங்க. அங்க 58வது ரெபேக்காளை அழைத்து நீ இந்த மனிதரோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அல்லேலூயா. இவ ஈசாக்க பார்த்தாளா? இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் தாய் தப்பன் சொல்றாங்க. என்னத்தை பார்த்தீங்க? ஸ்கேன் பண்ணிடுறாங்க. சொல்லுமுனே ஸ்கேன். என்னது? அவசரப்படக்கூடாது. ஆமே. எல்லா காரியம் நடந்து வந்திருக்கு. இவட்ட எல்லாம் இப்போ தாய் தப்பன் சம்மதிச்சாங்களா இல்லையா? தாய் தப்பன் ஓகே, எல்லாம் ஓகே, எல்லாரும் ஓகே ஆகிறத ரெபேக்காளுக்கு தெரிஞ்சுது. அப்ப எல்லா குடும்பத்திலும் எல்லாம் ஓகேனா எனக்கும் ஓகே அப்படிங்கிறான். ஆமென். இப்படி சொன்ன உடனே ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல 61வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டங்கள் மேல் ஏறி அந்த மனிதரோடு கூட போனார்கள். பாருங்க, இல்லைங்க, இப்ப இந்த ஒட்டகத்துக்கு தண்ணி ஊத்துனால இல்லையா? அப்போ தண்ணி ஊத்தும் போது இந்த ஒட்டகத்துல இருக்கிற பொக்கிஷம், இந்த ஒட்டகத்துல வெள்ளி பொண்ணு எல்லாம் எனக்கு தானே அவளுக்கு தெரியுமா? இந்த ஒட்டகம் தான் என்னை ஏத்திட்டு போன்னு அவளுக்கு தெரியுமா? அல்லேலூயா. இதுதான் அந்த டெஸ்ட்ல அவ என்ன செஞ்சிட்டா? ஜெயிச்சிட்டா. ஆமென். இந்த டெஸ்ட்ல என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஆமென். ஒரு திருமணம் நடக்குதுன்னா அந்த பையன் ஜெயிச்ச பையனா, இந்த பொண்ணு ஜெயிச்ச பையனான்னு நீங்க டெஸ்ட் வைக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன வைக்கணும்? கர்த்தர்ட்ட ஒரு கர்த்தரே டெஸ்ட் வைக்கார. இப்ப இவங்க டெஸ்ட் வச்சு தானே எடுக்காங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஈசாக்கு குட்டு. ஆமென். ஒரே மனைவியோட வாழ்ந்து அந்த காலத்துல மரிச்சார். ஒரு பிரமாணம் கிடையாது. ஒருத்திக்கு தான் பிரமாணம் அங்க இருக்கா? பிரமாணம் எப்ப கொடுக்கப்படுகிறது? மோசேயின் காலத்துல கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஆனா அவர் மணவாளன் ஈசாக்கு ஜெயித்தவரா தான் இருக்காரு. ஆனா ஜெயித்த என் எஜமானுடைய மகனுக்கு ஒரு ஜெயிக்கிற பெண்ணை தேடுனா அவன் வச்ச டெஸ்ட்ல அவ ஜெயிச்சால இல்லையா? அதத்தான் ஆதியாகமம் 24 40 48 வரை உங்க மக பாஸ் பண்ணிட்டாண்டி தாய் தகப்பன்ட்ட சொல்றான். தாய் தகப்பன் நினைச்சுறா சொல்லுகிறான்னு பாக்கிறோம். அப்போ தோத்திரம். ஒட்டகத்து மேல ஏறி 63 இருந்து 67 வரை படிச்சு பாருங்க. மணவாளன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தியானம் பண்ணிட்டு. ஆமா, அவர் சர்ச்சுக்குள்ள போய் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உள்ள மணவாளன்லாம் சொல்ல வேண்டாம், அது போட்டு. தோத்தவன் ஜெயிக்கிறவன் அப்படி இருப்பான். தோக்கிறவன் எங்க இருப்பான்? டாஸ்மாக் கடை, பீச்சு எங்கேயாவது இருந்து தொலைறது இடத்துல இருப்பான். போட்டோம்.
ஸ்தோத்திரம். என்ன செய்யறான்? இருந்தான்னு பார்க்கிறோம். இப்ப பாருங்க 64 வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ரெபெக்காளும் ஆ ஈசாக் சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து ஆ தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஆ ஒட்டங்கள் வர கண்டான். ம். ரெபெக்காலும் தன் கண்களை இங்க ஏறெடுத்து பாருங்க, ஈசாக்கை கண்டபோது அவரு கண்ணு இவ கண்ணு என்ன செய்யுது? ரெண்டு பேரும் ஆ ஊழியக்காரனை நோக்கி நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று ஆ கேட்டார். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். ஆ அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஆ ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்து சொன்னான். ஆ அப்பொழுது ஈசாக் ம் ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் ம் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு ம் அவளை நேசித்தான். ம். ஈசாக் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஈசாக்குக்கு ரெபெக்காள், ரெபெக்காளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவ மகா ரூபவதி, அவ கன்னி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் என இவ ஜெயிச்சிட்டா, உலக எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டான்னு பார்க்கிறோம். ஜெயிச்சதுனாலதான் ஈசாக்குக்கு அவ மனவாட்டியாய் மாறுகிறாள். ஈசாக்கும் அவளை மனைவியாய் ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாரு? அழைத்து சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென், அல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு மணவாளன் யாரு தெரியுமா? நீங்க பாருங்க, ஸ்தோத்திரம். வேதத்திலே பார்க்கிற பொழுது என்ன சொல்லப்படுற? மத்தேயு சுவிசேஷம் 9:15, மார்க்கு சுவிசேஷம் 2:19, 20, லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 34, 35 இந்த வசனத்தெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னை மணவாளன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னை யாருன்னு சொல்ற? நான் சொன்ன வசனம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 9:15, மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல 19, 20, லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 34, 35 இந்த வசனத்தை முழுவதிலும் இயேசு தன்னை ஒரு மணவாளன் என்று சொல்லுகிறார். ஆமென். சரி, அது அடுத்தால பாருங்க ஒரு காரியம். யோவான் 3வது அதிகாரத்துல 29 பார்த்தீங்கன்னா யோவான் சொல்லுகிறார். யோவான் சொன்னாங்களா? இல்ல, யோவான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஆமா, இயேசுவை மணவாளனுக்கு ஒப்பிட்டு பேசினார். ஆமென். இயேசுவை அவர் யாருக்கு ஒப்பிட்டு பேசினார்? மணவாளனுக்கு ஒப்பிட்டு பேசினார். யோவான் 3:29 அது எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மணவாளன். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம ஆத்துமாவுக்கு புருஷன், நம்ம ஆத்துமாவுக்கு கணவன். ஆமென். அப்படி பைபிள் சொல்லுகிறதுன்னு பார்க்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 22, 23 அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஸ்தோத்திரிக்கிறோம், அவர்கள் எப்படி சொல்லப்பட்ட கணவன் மனைவியாக, ஆமென், எலும்பும் சதையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு கணவன் மனைவிக்கு சொல்லப்பட்டிருக்க எலும்பும் சதையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உறவை குறித்து அதுல சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். ஆதியாகமம் 29வது அதிகாரத்துல 14வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா யாக்கோப்பை குறித்து லாபான் சொல்லுவார். சொந்தக்காரன் தான். நீ என் எலும்பும் என் மாம்சம் என்று அப்பொழுது லாபான், ம் நீ என் எலும்பும் ம் என் மாம்சம் ஆனவன் என்றான். அப்ப பாருங்க, நீ என் எலும்பும் என் என் மாம்சம் ஆனவன். ஆமென், அல்லேலூயா. அப்ப யாக்கோப்பு ஒரு திருமணம் கட்டுறதுக்கு சொன்னா, உம்ம பொண்ணை கொடுத்தா நான் எத்தனை வருஷம் வேலை செய்வேன்? 7 வருஷம் வேலை. ஆனா அவன் வேலை செஞ்சானா இல்லையா? செஞ்சான். ஆனா இவன் மாத்துனது தப்பு அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல, மூத்தவ இருக்கும்போது சில பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? பணத்துக்கும் நகைக்கும் உலகத்துக்கும் ஆசைப்பட்டு மூத்த பிள்ளைய வச்சுட்டு சின்ன பிள்ளைய கொடுத்துருவாங்க. ஆனா அவன் அதை செய்யல. அவன் என்ன செஞ்சான்? மூத்த, சரிப்பா நீ இப்போ என்ன செய்ய, இவளுக்காக ஒரு 7 வருஷம் வேலை செய், இவளையும் கொடுத்துடுறேன். அந்த வேலை செஞ்சாரா இல்லையா? செஞ்சான். தோத்திரம், அல்லேலூயா, தோத்திரம். புரியுதுங்களா? அவன் சொன்னபடி செஞ்சிட்டான். ஆமென், தோத்திரம், சோத்திரம். சொன்னபடி செய்யாதவர் யாருதான்? சவுல். தோக்கிறவன் என்னைக்கு சொன்னபடி செய்ய மாட்டான். சாத்தான் தோத்தவன் சொன்னபடியே செய்ய மாட்டான். இயேசு சொன்னபடியே செய்வார். அவர் ஜெயித்தவர். ஆமென். என்னைக்கு ஒரு மனுஷன் சொல்லுல என்ன செய்ய உண்மை இல்லைன்னா அவன் தோக்குறவனா இருப்பான். என்னைக்கு சொன்னதை அவன் செய்யாம வேற ஒண்ணு செய்யறான் பாருங்க, அவன் தோக்குறான். அப்பப்ப மாறிக்கிட்டு இருக்கான் பாருங்க. சொன்னதையே ஒரு திருமண சம்பத்தை குறித்து பேசினாலும்
அந்த வீட்டார் இந்த வீட்டாரும் சொன்னபடி இல்லைன்னா அது தோற்கடிக்கப்பட்ட குடும்பம். அல்லேலூயா. மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆமென். ஒன்னும் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு எடை போட ஆரம்பிச்சிருவாங்க. இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துக்காங்க. இதெல்லாம் தோத்து போன குடும்பங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும்னு பார்க்கிறோம். நகைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டேன்னா சாத்தானுக்கு நீ கையால். ஆமென். ஒரு ஜெயிக்கிற மனைவி வேணும். ஒரு ஜெயிக்கிற ஒரு கணவன் வேணும். உலகத்தை ஜெயிக்கிறோம், ஆளுவான். இந்த நகை பணம் நம்மளை ஆளக்கூடாது. ஆமென். பணம் எல்லா தீமைக்கும் அது ஒண்ணு ஆளுகை செய்யக்கூடாது. பாவம் ஒண்ணு ஆளாது இருப்பதாக, பணம் ஒண்ணு ஆளாது இருப்பதாக. யூதாசை இயேசு ஆண்டார், நல்லா இருந்தான். பணம் ஆண்டது செத்தான். செத்தானா இருந்தானா? அவன் சாவுறவனா? பண ஆசை இருக்கக்கூடாது. பணத்துக்கு அடிமையாராதா? நகை பணத்துக்கு அடிமையாராதா? ஜெயிச்சுட்டானா? அந்த குடும்பம் ஜெயித்த குடும்பமா, நல்ல குடும்பமா? ஆமே. அப்படி பாருங்க, அங்க போய் சம்பந்தம் எடுங்க. ஆமே. தோத்திரம். உலகத்துல நல்லா இருக்காங்க, நல்லா தான் எத்தி ஏமாத்தி சாபத்தை சம்பாத்தி பண்ணி நல்லா வச்சிருக்காங்க. ஆகான்னு போய் விழுந்துடாதா. தோத்த முடிஞ்சு போய் விழுந்தேன சாக்கடை, எழும்பவே மாட்டேன் நீ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆளுக செய்யணும் ஐயா, ஆளுக செய்யணும். தோத்திரம். ஆமே. கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகும் அவன் தோக்குறவனா என்ன செய்யணும்? உங்க அப்பாட்ட போ, உங்க அம்மாட்ட போ, உங்க சித்தாப்பாட்ட போ, இங்க போ. தோக்குறவன், கேட்கிறவன் தோக்குறவன். அல்லேலூயா. கேட்கிறவன் தோக்குறவன், கொடுக்கிறவன் ஜெயிக்கிறவன். ஆமென். அம்மாவுக்கு கொடு, அவங்களுக்கு கொடு, இவங்களுக்கு கொடு, இப்படி கொடுக்க சொல்றான் பாருங்க. இவன் ஜெயிக்கிறவன். வாங்கு வாங்குன்னு சொல்றான் பாத்தீங்களா? அந்த குடும்பம் அது தோத்து போன குடும்பம். அது அப்படியே ஓரம் கட்டிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்க கர்த்தர் அறிவார், நீங்க அறிவார். ஜெயிக்கிறதுல இருந்தீங்கன்னா தான் நீங்க பரலோகம் போக முடியும் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சரி, எபேசியர் 5வது அதிகாரத்தில் 30வது வசனம் 32வது வசனம் போடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க. வாசிங்கம்மா. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும். யாருக்கு? இது இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாரு. 32வது வசனம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருப்பார்கள், ஒரே மாம்சமா இருப்பார்கள். ரோமர் 12:5, ரோமர் 12:5, 1 கொரிந்தியர் 12:27. அநேகராகிய நாமோ கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ள வந்துடும் பாருங்க. 1 கொரிந்தியர் 12:27. நீங்களே கிறிஸ்து, நீங்களே கிறிஸ்து, கிறிஸ்து ஜெயித்தவர், சரீரமாயி தனித்தனி அவயங்களுமாய் இருக்கிறோம். ஆமென். அப்போ இது அப்போ மணவாளன் மணவாட்டி, ஒரு கணவன் மனைவிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதா உங்களுக்கு சொல்றேன். இது அன்பின் உறவை காட்டும் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்போ இங்க வந்துருங்க. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துல 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். போதுமா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இப்ப பரலோகத்தில் அந்த வார்த்தை நடக்கு. என்ன வார்த்தை நடக்குதுன்னா, ஆமா சோத்திரம், மணவாட்டி, இந்த சபை தான் மணவாட்டி, இயேசு கிறிஸ்து மணவாளன். இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது மணவாட்டி சபை என்ன செஞ்சிட்டா? ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி, அவருடைய மனைவி யாரு? மணவாட்டி சபை. மணவாட்டி தான் அவருடைய மனைவி. அப்போ மணவாளன் நம்மளை எடுத்துக்கொள்ள வரப்போறாரு. நீங்க ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சோத்திரம். அப்ப பாருங்க, அதான் சொன்னால நியாயாதிபதி புஸ்தகத்துல ஜெயிக்கிறவனுக்கு தான் என்ன செஞ்சாரு? தன்னுடைய குமாரத்தியை கொடுத்தான்னு பார்க்கிறார். இயேசு ஜெயித்து இருக்கிறார். அப்போ நம்மளை என்ன செய்யணும்?
ஜெயிக்கணும். இந்த உலகத்தை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இந்த உலகத்துல உள்ளதை எல்லாத்தையும் ஜெயிக்கணும். மாம்சத்தை ஜெயிக்கணும், இச்சையை ஜெயிக்கணும், அசுத்த ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். ஆமே, இந்த உலகம் பிசாசுக்குள்ள கிடக்கிறதுன்னு போய்க்க, நீ அதுல போய் விழுந்துடாதான். தோத்திரம், அதெல்லாம் ஜெயிச்சு மேலவா. இயேசு ஜெயித்தார், நானும் ஜெயித்தேன். ஆமேன். அப்போ ஜெயித்தவனுக்கு தான் சிங்காசனம் நீ கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஜெயித்தவனுக்கு தான் இது சிங்காசனம் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பாய்க்கிறோம். அல்லேலூயா. ஆமா, அவன் தான் ஆளுவான். நம்ம ஜெயித்த மனவாட்டினா தான் கர்த்தர் நம்மள ராஜாக்களாக அரசாளுவோம். எப்போ 1000 வருட அரசாட்சியில் நினைச்சுவோம், ஆளுகை செய்வோம். ஆளுகை செய்வோம். ஜெயித்தவர்கள் ஆளுவார்கள், தோத்தவர்கள் அடிமைகள். அடிமையே ஜெயித்தவன் ஆளுவான். நீ ஆள போறியா இல்ல அடிமையா இருக்க போறியா? ஆளுகை செய்வேண்டா. நீ கர்த்தருடைய மனவாட்டி, நீ கர்த்தருடைய மனவாட்டி. நீங்க பாருங்க, அந்த சொல்லப்பட்டிருக்கிறது ஆயத்தம் பண்ணினா அந்த 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 மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் 21:2 பாருங்க. இந்த 2 வசனத்தை வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டே, அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அதாவது பரலோகத்துல என்ன இருக்கிறது? புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் இருக்கு. அது தேவனிடத்திலிருந்து பூமிக்கு இஸ்ரேல் தேசத்துல இறங்கி வர இருக்குது பார்க்கிறோம். இஸ்ரேல் தேசத்துல இறங்கி வர இருக்கு பார்க்கிறோம். அந்த நகரம் எப்படி இருக்குதா? நல்லா கவனிங்க. அந்த நகரம் எப்படி இருக்கிறதா? அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு புருஷன். புதுசா கல்யாணம் கட்ட போறான். ஒரு மனைவிய எப்படி அலங்கரிப்பாங்க? விசேஷமா மற்ற பெண்களோட நல்ல விஷயம் அலங்கரிச்சு தானே கொண்டு போவாங்க. தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்கம்மா, அப்படித்தானே கொண்டு போவாங்க. இப்போ இந்த மணவாட்டி நம்ம வாழ போற வீட குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீடு அப்படி அழகா இருக்கான். நீங்க அதே 21:9-10 வாசிங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, உனக்கு காண்பிக்கிறேன், அவ வாழ போற, அதை நான் உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி 10ஆம் வசனம் பாருங்க. பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு நகரத்தை என்ன செஞ்சு வச்சிருக்காரு? ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. ஆபிரகாம் சொல்றான்ல, ஆமென், நமக்கு தேவன் ஒரு நகரத்தை என்ன செஞ்சிருக்காரு? ஆயத்தப்படுத்துறாரு. அதுதான் நீங்க 21 பாத்தீங்கன்னா, முத்துக்களாலும் விலைகளாலும் எல்லாம் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தன கல்லை போலவும் பளிங்கு போன வச்சிர கல்லை போலவும் இருந்தது. சரி, அந்த வீட குறித்து நீங்களும் நானும் அந்த வீட்டுல வாழ போறோம். அவ்வளவு அலங்காரமான ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு எல்லாரும் போக முடியுமா? ஜெயிச்சவன் தாங்க போக முடியும். அல்லேலூயா. அப்ப ஜெயிக்கிறவங்க முதலாம் உயிர்த்தெழுதல என்ன செய்வாங்க? உயிரோட எழுப்புவாங்க. அவங்க தான் ஜெயிக்கிறவங்க. முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு உள்ளவனும் பரிசுத்தவனும் பாக்கியவான். இவங்க தான் எங்க வருவாங்க? ஆமா, இங்க வருவாங்க. இங்க புதிய எருசலேம், புதிய பூமியில புதிய எருசலேமுக்கு வருவாங்க. அந்த வீடு ஒரு புருஷனுக்கு ஒரு மணவாட்டியை எப்படி அலங்காரம் பண்ணி கொண்டு போவாங்களோ அந்த அப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறார். அவ்வளவு அழகா வச்சிருக்கிறார். அதுக்கு மணவாட்டி சபை தன்னை ஆயத்தம் பண்ணினார். அவளை தன்னை என்ன செஞ்சிட்டாரு? ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. இப்ப பாருங்க, கர்த்தர் இயேசு மணவாளன் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீ ஆயத்தமா? நீங்க கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்துல 1 முதல் 13 வரை இங்க வாங்க. இப்போ 10 கன்னிகை சொல்லப்பட்டிருக்கு. அதுல எத்தனை கன்னிகை? 10 கன்னிகை. 5 கன்னிகை அந்த கூட்டம் ஜெயித்த கூட்டம். என்ன 5 கன்னிகை என்ன செஞ்சது?
தோத்த கூட்டம். இந்த ஜெயித்த கூட்டத்தை மணவாளன் வந்தவர் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கிட்டாரு. தோத்த கூட்டத்தை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? கைவிட்டுட்டார். அல்லேலூயா. 2 கூட்டம் என்னது? மணவாளன் வந்த உடனே ஆயத்தமா இருந்தாங்க பாத்தீங்களா? எனி டைம், எனி டைம். அப்போ சபை இன்னைக்கு என்ன வேலை செய்யணும்னா, மணவாளனுக்கு மனைவிய ஆயத்தப்படுத்தணும். நம்ம ஆயத்தப்படுத்தி சொல்றோம். ஒரு ஜெபத்துக்கு வர்றது கிடையாது, ஒரு ஆராதனைக்கு வர்றது கிடையாது, ஒரு பைபிள் ஸ்டடி வச்சா வர போறது கிடையாது. இவங்க கர்த்தருக்கு மனவட்டியா வருவாங்க போல. வருவாங்க, மணவாளன் நடு ராத்திரி வர்றாரு. அவர் வருவாரு. ஒரு ஜெபம் கிடையாது, ஒரு வேத வாசிப்பு கிடையாது, ஒரு ஊழியத்துக்கு 1 ரூபா கொடுக்கறது கிடையாது. இவங்க வருவாங்க, திங்கணும், தூங்கணும், டிவி பார்க்கணும், செல்போன் பண்ணணும். அது நேரப்போக்கு. அல்லேலூயா. நல்ல அனுபவிங்க, நல்ல அனுபவி. ஆமே. பரிசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இது ஒரு கூட்டம் இருக்கு. அசுத்தமா உலகத்துல ஆடி பாடி அது ஒரு கூட்டம் இருக்கு. நல்ல ஆடு, நல்ல பாடு. ஆமே. பரிசுத்தமா இருக்க என்ன? நல்ல பரிசுத்தமா என்ன? நீதி. ஆமே. பரிசுத்த அலங்காரம். அப்ப சபை பரிசுத்தத்தால என்ன? நாளுக்கு நாள் நீதியினால, நாளுக்கு நாள் உண்மையினால, நாளுக்கு நாள் அலங்கரிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். அப்போ ஒன்னு ஆண்டவர் உலகத்துல இருந்து தோத்து கிடந்தா அங்க இருந்து தூக்கிட்டு வரார். திரும்ப போய் அங்க விழாதா? ஆமே. விழுந்தியானா நீ அந்தி கிறிஸ்துக்கு மனவாட்டியா போயிருவா. ஆமே. நின்னா ஜெயித்த இயேசு கிறிஸ்துக்கும் மனவாட்டியாய் வருவா. ஆண்டவர் மகிமையான ஒரு நகரத்தை என்ன செஞ்சு வச்சிருக்காரு? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. தோத்தவனுக்கு அக்கினி கந்தங்க எரியிற ஒரு நரகத்தை, நரகத்தை வச்சிருக்கிறாரு. ஆமே. இப்ப அந்த கைவிடப்பட்ட கூட்டம் எங்க போயிருக்கோம்? தோத்த கூட்டம் நரகத்துக்கு போயிருக்கோம். எடுத்துக்கொள்ளப்பட்ட கூட்டம் எங்க வந்திருக்கான்னா, இந்த புதிய எருசலேமே ஆகிய எங்க வந்துச்சது? ஆமே. தோத்திரம். இந்த புதிய எருசலேம் எங்க பரலோகத்திலிருந்து வருதுன்னா, உலகத்தை தலைநகரமாய் கொண்டு, எருசலேம் தான் தலைநகரமா இருக்கும், அங்கதான் வருதுன்னு பார்க்கிறோம். புதிய பூமியில புதிய எருசலேம். ஜெயித்தவங்க கர்த்தரோட, அவர் மணவாளன், நம்ம மனவாட்டியா இருப்போம். அப்ப நம்ம ஜெயிக்கணும். கண்ணு 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 கண்ணை சரி பண்ணு. முதல்ல கண்ணை சரி பண்ணு, உணர்வை சரி பண்ணு. உலகத்தை பார்த்து பார்த்து அதை பார்த்து பார்த்து தோத்து போறிய. கண்ணை சரி பண்ணு. முதல்ல கண்ணை கரெக்ட் பண்ணு. உன் ஜீவியத்தை கரெக்ட் பண்ணு, உன் எண்ணத்தை சரி பண்ணு, உன் உணர்வை சரி பண்ணுன்னு கர்த்தர் சொல்றார். தோத்துருவா. சாத்த உன்னை தோக்கிறதுக்கு உன்னை தோன்றான். ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். ஆண்டவர் ஜெயித்தாரா இல்லையா? என்னை பாவம் உண்டு என்று உங்களை யாராவது சொல்ல முடியுமா? நம்மளை குறித்து சொல்லணும் சாட்சி. அவன் செய்ய மாட்டான், அவன் தப்பே பண்ண மாட்டான், இவன் தப்பே பண்ண மாட்டான் அப்படி சொல்லணும். நம்ம வீட்டில் உள்ளவங்க சாட்சி கொடுக்கணும். இவனா இவளா முடிஞ்சு வச்சது. கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க. ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தோக்கிறவங்களும் அல்லையிலே சொல்லுங்க. சரிதான். அல்லையிலே சொல்லாதனால நான் சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கும் உங்களுக்கு இதான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமா. அதனால ஜெயித்தா தான் சிங்காசனம். சும்மாலாம் வராதுமா. ஜெயம் சும்மா வருமா? குதிரையோ ஆயத்தமாகு. கர்த்தர் அதான் சொல்ல, ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், ஆயத்தமாகு. குதிரையோ ஆயத்தமாகும். வெற்றியோ சிங்காசனமோ ஆசீர்வாதமோ ஏசு கிறிஸ்து தருவார். அத்தனை அவர் தருவார். அவரை சந்திக்க, ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்க உனக்கு ஆயத்தமா? ஜெயித்த ஈசாக்க சந்திக்க ரெபேக்கா ஆயத்தமா? ஜெயித்த ஒத்தனில சந்திக்க, ஆமென், ஸ்தோத்திரம், அவ பேர் என்ன? அக்சால். ஆயத்தமா? ஆயத்தம், ஆயத்தம். என்ன நிறைய பேரை சொல்லலாம், ஆயத்தம் இல்லாத ஆட்கள் நிறைய சொல்லலாம். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க கவனிங்க, தாவீதுக்கு மனைவியாக்கப்பட்டவள் யாரு? மீகால். ஆனா அவளை தாவீது செய்தான். தாவீதை சந்திக்க மீகாலுக்கு ஆயத்தம் இல்ல, அடைச்சு போட்டான் பாய்க்க. ஆமென், தோத்துட்டான். பாருங்க, தகப்பன் தோத்தான், பிள்ளை தோத்து எல்லாம் தோத்துது.
ஆனா தாவீதுக்கு உண்மை ஜெயித்துன்னு பார்க்கிறோம். சிங்காசனத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தாருயா. சிங்காசனம் நமக்கு வேணும். ஜெயிச்சவனுக்கு நான் சிங்காசனத்தை கொடுப்பேன்னு சொல்றார். இந்த உலகத்துக்காக சிங்காசனத்தை இழந்துராதா. இந்த லோத்து மனைவி இழந்து பண்ணா பாருங்க, இழந்துராதீங்க. நித்தியத்தை இழந்துராதீங்க, ஆசீர்வாதத்தை இழந்துராதீங்க. இந்த உலகத்துல அழியும். உன் கையில இருக்கிற வெள்ளி பொண்ணு பொருள் செல்போன் அழியும். அழியாத நித்திய ஜீவனுக்கு இயேசுவை சந்திக்க ஆயத்தமாய்